ஆடு மாடுகளின் மேய்ச்சல் நிலம் வந்து மலையில மக்கள் மேய்க்க போறாங்கன்னா அதை வந்து அரசு வந்து தடை பண்ணி இது பண்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? அதாவது ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து நம்ம அன்றாட மக்களோட அது ஒரு அங்கம். ஆடு மாடு கோழி இல்லைன்னா நம்மளாம் அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ பாலுன்றாங்க, சுத்தமான பால் எங்கே வருது? பாக்கெட் பால். அது சுத்தமான பாலா? சுத்தமான பால்னா அது ஒன்லி மாட்டுப்பால் மட்டும்தான். மாட்டுப்பால் தான் குழந்தைங்க கொடுக்குறது சுத்தமான பால். இப்போ வர்ற பாக்கெட் பால்லாம் அந்த சுத்தம் இருக்காது. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. ஏன்னா ஆடு மாடு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி யார் தடை போடுறா? கவர்மெண்ட் எப்படி தடை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஆடு மாடு நம்ம சுதந்திரமானது, நம்ம மனிதன் மாதிரி அது ஒரு மிருகங்கள் தான். நம்ம 6 அறிவு, அது 5 அறிவு. மாடே இருக்க மாட்டேங்குது எங்கே மாட்டு பாலை பார்க்கறது. ஆடு மாடு வந்து காட்டில் மேய்க்கூடாதுன்றாங்க. மலையை வெட்டி குறைஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. மண் தோண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. தண்ணியை வந்து பாட்டில் அடித்து விற்கிறாங்க கார்பரேட்காரங்க. இப்போ இதெல்லாம் வந்து அரசாங்கம் கேட்காது. அதை வளர்த்தா நம்ம இருக்கிற ஜீவன்கள், இந்த விவசாயிகள், இந்த விதைகள் போடுறது, புழுக்கைகள் போடுறது, இதெல்லாம் விவசாயத்துக்கு உள்ள உரங்கள் தானே அது. இந்த ஆடு மாடு வந்து மேய்க்கிறதுனா, ஆடு மாடுனா மரம் ஏரியா இதை காட்டை அழிக்க போகுது. கீழே இருக்கிற புல்லு புண்டை சாப்பிட போகுது. அதெல்லாம் வேரோட பிடிங்கி சாப்பிடும். மேலே இருக்கிறத மொன புல்லு மட்டும் தான் மேயும். அதுதான் ஆடு மேய்தல்ன்றது. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இந்த அரசாங்கம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிக்க வேண்டிய விஷயம். சீமான் பேசுறது அவ்வளவும் நம்ம மக்களுக்காக தான் அவர் பேசுறாரு. அவர் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கேட்டோன்னா அவர் யாருக்காக பேசுகிறாரு? நம்மளுக்காக தான் பேசுகிறாரு. எவ்வளோ விஷயத்தை எடுத்து சொல்கிறாரு, நிறைய விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அதை மக்கள் வந்து சரியாக புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இதுதான் நம்ம மக்களோட ஒரு பிரச்சனை. அது விவசாயத்துக்கு யூஸ் ஆகும். ஆடு மாடு வளர்க்குறது நல்ல விஷயம்தான், தப்பே கிடையாது. இது தடை போடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எனக்கு ஜீமனனோட இதை விட நான் கருத்து வாங்கி சொல்கிறேன்.